இன்னைக்கு கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லெக்சர் 9 எல்சிஆர் சர்க்யூட் டிகே ஆஃப் சார்ஜ். லாஸ்ட் டைம் எல்சிஆர் சர்க்யூட் growth ஆஃப் சார்ஜ் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷன் இது. லாஸ்ட் டைம் பார்க்குறப்பல இதில் ஒரு இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், ஒரு பேட்ரி, ஒரு கீ எல்லாம் இருந்துச்சு. கீயை ப்ரெஸ் பண்ணோம். ப்ரெஸ் பண்ண உடனே பேட்டரியிலேருந்து சார்ஜ் அப்படியே ஃப்ளோ ஆச்சு. ஃப்ளோ ஆகி கெப்பாசிட்டியில் சார்ஜ் ஸ்டோர் ஆகிக்கிட்டே வந்தது. ஒரு மேக்ஸிமம் சார்ஜை ரீச் பண்ணுச்சு. அந்த மேக்ஸிமம் சார்ஜ் Q0. அது மேக்ஸிமம் சார்ஜை ரீச் பண்ணின உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பேட்டரியையும் கீயையும் எடுத்துட்டு இப்படி ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கிறோம். ஷார்ட் சர்க்யூட் பண்ணால் என்ன ஆகும், இங்கே மேக்ஸிமம் இருந்த சார்ஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது வழியாக ஃப்ளோ ஆகும். ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகி அது எவாபரேட் ஆகிடும் ஹீட்டாக. அப்போ சார்ஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இனிஷியலாக சார்ஜ் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் சார்ஜ் Q0ன்னு இருக்குது, மேக்ஸிமம் சார்ஜ் இருக்குது இனிஷியலாக. When key is pressed, the charge starts flow from the battery to the capacitor. The charge on the capacitor grows and reaches a steady value Q0. அது முதல்ல நேச்சுரல்ல ஸ்டோரி. Then the key is released. கீயை ரிலீஸ் பண்ணிவிட்டு பேட்ரி அண்ட் கீ ஆர் ரிமூவ்டு. பேட்டரியும் கீயும் தூக்கிட்டு அண்ட் சர்க்யூட் இஸ் ஷார்ட் சர்க்யூட்டட். படத்தில் உள்ளது மாதிரி ஷார்ட் சர்க்யூட். இதுதான் இன்னையோடைய சிச்சுவேஷன். ஸோ இதுக்கு அக்ராஸாக உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் LdI/dt. இதுக்கு அக்ராஸாக Q/C. இதுக்கு அக்ராஸாக RI. ஸோ இதுக்கு அக்ராஸாக LdI/dt ப்ளஸ் RI ப்ளஸ் Q/C ஈக்குவல் டு இங்கே எதுவும் EMF இல்லை, ஈக்குவல் டு 0. இங்கே ஐங்கிறது ஒரு வேரியபிள், Qங்கிறது வேரியபிள், Tங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். Tயை பொறுத்து Qவும் ஐயும் மாறுகிறது. ஆனால் ஐயும் Qவும் தே ஆர் ரிலேட்டட். ஸோ I ஈக்குவல் டு dQ/dt, di/dtங்கிறது d2Q/dt². இதை ரெண்டையும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிருக்கிறோம். ஐக்கு பதிலாக dQ/dt என்றும் di/dtக்கு பதிலாக d2Q/dt² என்றும் சப்ஸ்டியூட் பண்ண இருக்கிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. L di/dtக்கு பதிலாக d2Q/dt², R ஐக்கு பதிலாக dQ/dt அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். மற்றதெல்லாம் அதில் உள்ளதுதான். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வைத்துக்கொள்வோம். நேற்று என்ன பார்த்தோமோ அதுதான் பீக்கு. நம்ம டெரிவேஷன்லே நேற்று பார்த்து தான் பீக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே அதை விட கீழே உள்ளது தான். மலை உச்சிக்கு நேற்று ஏறிட்டோம் லாஸ்ட் டைம். இன்றைக்கி மற்றது எல்லாமே கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் டைம் இதில் ஒரு ஈன்னு வந்திருக்கும். அந்த ஈங்கிறது இன்ஹோமோஜினியஸ் பார்ட்டாக இருந்தது. வேறு வேரியபிள்லாம் மாற்றி எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு மாற்றி எல்லாத்தையுமே ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக மாற்றணும். ஆனால் இப்போ அந்த தொல்லை கிடையாது. என்னன்னா இருக்குதே ஹோமோஜினியஸாக தான் இருக்குது. அப்போ இங்கே எல்லால முதல்ல வகுத்துக்கிடுவோம். எல்லால வகுக்கிறப்ப த்ரூ அவுட்டாக எல்லால வகுத்துருக்குறோம். d2Q/dt², இங்கே R/L வரும், இங்கே Q/LCன்னு வருது. ஸோ இந்த ஈக்குவேஷனை த்ரூ அவுட்டாக எல்லால வகுத்துருக்குறோம். பழைய மாதிரி தான் இந்த R/L 2B என்றும் 1/LCயை K² என்று எடுத்துக்கொள்கிறோம். இப்படி எடுத்தால் தான் நம்மளுக்கு டினாமினேட்டர் ரொம்ப வராது. இப்படியே வச்சு கூட செய்யலாம், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். கம்பேரிசனுக்கும் வசதிக்காக லாஸ்ட் டைம் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி நியூவாக கான்சன்ஸு பண்ணியிருக்கிறோம். பிங்கிறது 2Bங்கிறது R/L, K²ங்கிறது 1/LC. ஸோ இதெல்லாம் ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ஸ் தான். வைத்து 2Bயும் LCயை வைத்து K² கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், சொல்யூஷனும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். d2Q/dt² ப்ளஸ் R/Lக்கு பதிலாக 2B என்றும் 1/LCக்கு பதிலாக K² என்றும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது, சொல்யூஷனும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அதே இதை தான் எடுத்து இங்கே எழுதியிருக்கிறோம். இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன்னா இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கு m² என்றும், 2B ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கு m என்றும், Q ஒன்றுமே போடாமல் K² எழுதணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதுதான் ஆக்சிலர் ஈக்குவேஷன், துணை சமன்பாடு. இதிலிருந்து m என்னன்னு கண்டுபிடித்து 3 கேசஸ் அரைஸ் ஆகும்.
அந்த 3 கேஸில் 3 டிஃபரண்ட் சொல்யூஷன் கிடைக்கும். அந்த 3 டிஃபரண்ட் சொல்யூஷனுக்கும் இனிஷியல் கண்டிஷன் பயன்படுத்தி ஏபி அண்ட் என்னென்ன கண்டுபிடித்து கிராஃப் போடணும். அதுதான் நமக்கு என்னுடைய ஒர்க். இது ஃபார்முலா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்ததுன்னா ஃபார்முலா இது. ஸோ எம்ங்கிறது நேற்று முந்தா நாள் உள்ள ஸ்லைடு, அந்த லாஸ்ட் டைம் உள்ள ஸ்லைடு வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணேன். ஆனால் இந்த ஸ்லைடு இதுக்கு எல்லாமே வந்து எனக்கு 1 மணி நேரத்துலேயே முடிஞ்சுது. என்ன காரணம் என்னன்னா, அதே இதைத்தான் காப்பி பண்ணி போட்டுக்கிறோம். இங்கே இ வந்தது, இ இல்லை, இங்கே எக்ஸு வந்தது, அதுக்கு போல் கியூ, மற்றது எல்லாம் அதில் உள்ளதான், மேக்ஸிமம் அதில் பழசே தான். அதுக்காக தான் சொல்கிறேன், நேற்று உள்ளதை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸி ஆகிடும். ஸோ எம்ங்கிறது மைனஸ் பின்னா இங்கே 2bன்னு இருக்குது. -2b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா இதனுடைய ஸ்கொயர் 4b² மைனஸ் 4ac. 4 இன்ட்டு ஏங்கிறது இங்கே 1ன்னு இருக்குது, சிங்கிறது கே ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ -4k² டிவைடட் பை 2 இன்ட்டு ஏங்கிறது இங்கே 1ன்னு இருக்குது. ஸோ 2. இப்போ இங்கேருந்து எம்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப இங்கே எல்லாத்துலேயுமே 4 இருக்குது. அதை ரூட்டுக்கு வெளியே எடுத்தோம்னா 2ன்னு ஆகிடும். அப்புறம் அடித்து கொள்ளலாம். அடிச்சிட்டோம்னா இங்கே உள்ள 2 கேன்சல் ஆகிடும். இங்கே வெளியே எடுத்த ஒரு 2 கேன்சல் ஆகிடும். ஆக -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர்னு வருது. இதுதான் ரூட்டு. இதில் 2 ரூட் இருக்குது, 1 ப்ளஸ் வச்சு 1 வச்சு 3 டிஃப்ரெண்ட் கேசஸ் அரைஸ் ஆகுது. பி ஸ்கொயர் கிரேட்டர் தன் கே ஸ்கொயராக இருந்தால் ஒன்று, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஸ்கொயராக இருந்தால் இன்னொரு கேஸ், பி ஸ்கொயர் லெஸ் தேன் கே ஸ்கொயராக இருந்தால் இன்னொரு கேஸ். கேஸ் 1, பி ஸ்கொயர் இஸ் கே ஸ்கொயர். பி ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தன் கே ஸ்கொயர். த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்இக்குவல். இது பாசிட்டிவ் நம்பர், இதுவும் பாசிட்டிவ் நம்பர். ஸ்கொயர் பண்ணுறதுனால பி ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தன் கே ஸ்கொயர்னா இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பர். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்தோம் அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஸோ இதில் உள்ளது ஒரு பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பருக்கு ரூட் எடுத்தோம்னா அது ஒரு ரியல் நம்பர். ஸோ -b ப்ளஸ் சம் ரியல் நம்பர், -b மைனஸ் சம் ரியல் நம்பர் அப்படிங்கிறப்ப த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்இக்குவல். அப்படி டிஃபரெண்டாக இருக்கிறப்ப, 2 ரூட்டும் ரியலாகவும் டிஃபரெண்டாகவும் இருக்கிறப்ப அதுக்குள்ள ஃபார்முலா ஏற்கனவே டெரைவ் பண்ணோம். y ஈக்குவல் டு a e பவர் m1t ப்ளஸ் b e பவர் m2t. m1 m2ங்கிறது டிஃபரெண்ட் ரூட்ஸு. ஸோ இப்போ நம்ம கேஸில் ஒய்க்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வேரியபிள் இருக்குது, க்யூங்கிற வேரியபிள் இருக்குது. a e பவர் m1t, m1tனா இதே தான் ரூட்டு ப்ளஸ் வச்சு, ப்ளஸ் b இன்ட்டு e பவர் m2t, m2tனா மைனஸ் வச்சு. ஸோ இந்த க்யூங்கிறது என்னென்னு பார்த்துருக்குறோம். இங்கே ஏபிங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ், அது மேத்தமெட்டிக்ஸ் சொல்லாது, ஃபிசிக்ஸில் உள்ளபடி தான் சொல்ல முடியும். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிடுவோம். ஹியர் ஏபி ஆர் அன்னோன் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் which can be evaluated using the initial conditions when t equal to 0, q equal to q நாட்னு சொல்லியிருக்கிறோம். இனிஷியலாக சார்ஜ் ஃபுல்லாக ஏறி இருக்குது. ஸோ t equal to 0ல் q equal to q நாட். இது q நாட்டுங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால் dq by dt ஐங்கிறது 0ன்னு ஆகிடும். ஸோ கரண்ட் அப்போ இல்லை, நீங்கள் மேக்ஸிமம் கரண்ட் இருக்குதான் நினைத்து கொள்ளக்கூடாது. எல்சிஆர் சர்க்யூட்டில் ஃபிசிக்ஸ் சைடில் உள்ளவங்க வந்து அதை மாதிரி நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. சார்ஜ் வந்து ஃபுல்லாக ஏறி இருக்குது கெப்பாசிட்டியில், அது ஒரு கான்ஸ்டன்ட் ஆகி போச்சு. கான்ஸ்டன்ட் ஆனதுனால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0ன்னு இருக்கும். அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகலை, ஃபுல்லாக சார்ஜ் நிரம்பி இருக்குது. சுவிட்சை ஆன் பண்ண பிறகு தான் கரண்ட்டு ஃப்ளோ ஆரம்பிக்கும். அதனால் இனிஷியலாக when t equal to 0, q is equal to q நாட் and I is equal to dq by dt which is equal to 0. ஸோ இந்த இனிஷியல் கண்டிஷனை பயன்படுத்தினோம்னா 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த 2 ஈக்குவேஷனில் ஏபி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடித்து அதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் லாஸ்ட் டைம் நான் பண்ணோம், அதே மெத்தட் தான். முதல்ல t equal to 0, q equal to q நாட். அப்போ q இருக்கிறதுல q நாட், t இருக்கிறதுல 0ன்னு போடுறப்ப e பவர் 0 1ன்னு ஆயிடுது. ஸோ a ப்ளஸ் இங்கேயும் b இன்ட்டு e பவர், இந்த t வந்து 0ன்னு போடுறப்ப e பவர் 0 1ன்னு ஆயிடுது. ஸோ a ப்ளஸ் b ஈக்குவல் டு q நாட்னு கிடைக்குது. இதை வேணால் ஒரு ஈக்குவேஷனாக வைத்துக்கொள்ளலாம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று dq by dt, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி I கிடைச்சிரும். அதுக்கு இனிஷியல் கண்டிஷன் பயன்படுத்த இருக்கிறோம். ஸோ dq by dt பார்த்தோம்னா a e பவர் என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுதணும். அப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டயத்தை பொறுத்தவரையில் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இந்த கோஎஃபிஷியன்ட் வரும், அதை முன்னாடி போட்டு பெருக்கிருக்கிறோம். ஸோ a இன்டு தீஸ் கோஎஃபிஷியன்ட் -b ப்ளஸ் மைனஸ் கே ஸ்கொயர்
இன்ட்டு இ பவர் இந்த இது என்ன இருக்குதோ அதை அப்படி எழுதிருக்கிறோம். அதே போல் இங்கேயும் பார்க்குறப்ப ப்ளஸ் பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் வரும். அதை முன்னாடி எழுதியிருக்கிறோம் இன்ட்டு அதே ஃபங்க்ஷன். ஸோ இ பவர் எனிதிங் ஃபங்க்ஷனை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இ பவர் அதே இதை எழுதிட்டு மேலே எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணமோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை முன்னாடி. ஸோ டிக்யூ பை டிடி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்த 3 ஈக்குவேஷனும் நான் இன்னொரு பேஜ்லையும் எழுதிக்கிறேன். ஸோ 3 ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது கியூங்கிறது அதுக்கு டி ஈக்குவல் டு 0ல் கியூ என்னவாகும் கியூ நாட் ஆகுங்கிறதுக்குள்ள ஈக்குவேஷன். இப்போ டிக்யூ பை டிடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ டி ஈக்குவல் டு 0 டிக்யூ பை டிடி ஈக்குவல் டு 0. ஹியர் ஏபிஆர் அன்னோன் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ், அதை மறந்துடக்கூடாதுக்காக அங்கே பல அடிப்படை எழுதுகிறோம். இதுதான் ஆக்சுவலாக உள்ள ஃபிசிக்ஸு. ஸோ அண்ட் ஐ ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி ஈக்குவல் டு 0ன்னு போடணும். முதல் கண்டிஷன் இங்கே போட்டோம். இப்போ ரெண்டாவது கண்டிஷன் போடணும். ஐ ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் வென் டி ஈக்குவல் டு 0. ஸோ வலது பக்கம் டி ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இடது பக்கம் டிக்யூ பை டிடி ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். ஸோ இங்கே 0ன்னு வரும், ஏ அண்ட் தீஸ் திங் வரும். அப்புறம் வந்து டி ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்ப இ பவர் 0 1ன்னு ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் 1ன்னு ஆகிடும். ஆக ஏ அண்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது ப்ளஸ் பி அண்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது இதுவுமே இ பவர் 0ங்கிறது 1ன்னு ஆகிடும். ஸோ டிக்யூ பை டிடி ஈக்குவல் டு 0 ஏ அண்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது இது இ பவர் 0 1ன்னு ஆகிட்டு ப்ளஸ் பி அண்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது இ பவர் 0 1ன்னு ஆகிட்டு. ஸோ வி ஹாவ் 2 ஈக்குவேஷன்ஸ். ஏபின்னு கண்டுபிடிப்பதற்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது. இதுதான் ஜென்ரலாக உள்ள ஈக்குவேஷன். அட் எனி டைம் கியூ என்னங்கிற இந்த ஈக்குவேஷனில் ஏபிங்கிறது நமக்கு தெரியாது. அதை ரெண்டையும் கண்டுபிடிப்பதற்கு இனிஷியல் கண்டிஷன்ஸை பயன்படுத்தியிருக்கிறோம். 2 ஈக்குவேஷன் மூலமாக ஏபியை கண்டுபிடித்து அங்கே போடணும். இதை கொஞ்சம் சுருக்கிக்கிடலாம். இதில் மைனஸ் பி காமனாக எடுத்துக்கிடுவோம். இங்கேயும் மைனஸ் பி இருக்குது, இங்கேயும் மைனஸ் பி இருக்குது. அதுக்கப்புறம் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயரையும் காமனாக எடுக்கலாம். ஸோ மைனஸ் பியை காமனாக எடுத்தோம்னா 0 ஈக்குவல் டு மைனஸ் பியை காமனாக எடுத்தோம்னா ஏ ப்ளஸ் பின்னு வரும். 0 ஈக்குவல் டு மைனஸ் பியை காமன் எடுக்கிறப்ப இங்கே ஒரு ஏ இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு பி இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயரை காமனாக எடுக்கிறப்ப இங்கே வந்து ஏ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் எடுக்கிறப்ப இங்கே ஒரு மைனஸ் பி இருக்குது. ஸோ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயரை காமனாக எடுத்தோம்னா ஏ இங்கே, அப்புறம் வந்து இங்கே ஒரு மைனஸ் பி. ஸோ ஏ மைனஸ் பி என்னன்னு இருக்குது. இந்த மாதிரி இதில் இப்போ ஏ ப்ளஸ் பி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை கொண்டாந்து இங்கே போட்டுக்கொள்ளலாம். 3வது ஈக்குவேஷனை பயன்படுத்துகிறோம். ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக இங்கே கியூ நாட்டுன்னு இருக்குது. மேலே ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு கியூ நாட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக கியூ நாட்னு போட்டிருக்கோம். இப்போ நமக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஏ மைனஸ் பி என்னன்னு இதில். ஸோ இந்த மைனஸ் பி கியூ நாட் எந்த சைடில் எடுத்துகிட்டு போனோம்னா ப்ளஸ் பி கியூ நாட்னு வரும். இதை இங்கே டினாமினேட்டரில் கொண்டு எழுத வேண்டியது வரும். ஸோ ஏ மைனஸ் பிங்கிறது மைனஸ் பி கியூ நாட்னா இந்த சைடில் வர்றப்ப ப்ளஸ் பி கியூ நாட் டிவைடட் பை இங்கே பெருக்கல் இருக்குது ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர். அது அடுத்த பக்கம் டினாமினேட்டர் ஆகும். ஸோ ஈக்குவல் டு பி கியூ நாட் divided by root of b square minus k square, which is a minus b. This equation let me call it as 4. Equation 3 a plus b என்னன்னு சொல்கிறது. Equation 4 a minus b என்னன்னு சொல்கிறது. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா 2a என்னன்னு கிடைத்துவிடும். b கேன்சல் ஆகிடும். 2a என்னன்னு கிடைத்துவிடும். அந்த 2aலேருந்து பழைய 2ஆல் வகுத்துட்டோம்னா a என்னன்னு கிடைத்துவிடும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் இருந்து இந்த ஈக்குவேஷனை கழித்தோம்னா b மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பி, ஸோ 2b கிடைக்கும். இதையிலேருந்து இதை கழிச்சோம்னா அதையும் 2ஆல் வகுத்துட்டோம்னா b என்னன்னு கிடைக்கும். ஸோ 3 4ங்கிற இந்த 2 ஈக்குவேஷனையும் கூட்டி 2ஆல் வகுத்தா ஏயும் கழிச்சு 2ஆல் வகுத்தா பியும் கிடைக்கும். Adding and subtracting 3 and 4 and dividing by 2 we will have a. ஸோ ஏங்கிறது ரெண்டையும் கூட்டுறோம். இதையும் நம்ம கூட்டுறோம். கூட்டுறப்ப கியூ நாட் வந்து காமனாக இருக்குது. கூட்டி 2ஆல் வகுக்கணும். அந்த 2ஆல் வகுக்கிறத முதல்ல எழுதியிருக்கிறேன் ஆஃப்னு. ரெண்டையும் கூட்டுறப்ப கியூ நாட் காமனாக இருக்குது. ஸோ கியூ நாட்டை காமனாக எடுத்துருக்கிறோம். இங்கே வந்து ஒரு கியூ நாட் இருக்குது. ஸோ 1 ப்ளஸ் இங்கே இந்த கியூ நாட் இருக்குது. இதை ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கிறேன். ஸோ பி பை ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர். இது ஏனுடைய வேல்யூ. பியினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இதே தான் வரும். இங்கே கழித்தல்னால இங்கே ஒரு மைனஸ் வரும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கிறோம். பிக்கு ப்ளஸுக்கு பதிலாக ஒரு மைனஸ். பியினுடைய வேல்யூ அதே தான். இதுலேருந்து அதில் கழிச்சதுனால வருது. ஸோ
ஸோ இங்கே ப்ளஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ், ஏன்னா இதைத்தான் கழிக்கிறோம், இந்த ஈக்குவேஷனை கழிக்கிறோம். ஸோ அதனால் நமக்கு மைனஸ் வரும். ஏபி என்னன்னு கண்டுபிடித்திருக்கிறோம். இந்த ஏயும் பியும் எடுத்து இந்த ஒன்றாவது ஈக்குவேஷனில் ஏயும் பி எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Q என்னன்னு தெரிந்துவிடும். ஏபி தான் அன்னோனாக இருந்தது, அதை கண்டுபிடிச்சி அதில் கொண்டு வந்து போட்டுடலாம். கண்டுபிடிச்சாச்சு. மற்றெல்லாம் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணுங்கிறது பார்வைக்கு. ஸோ இதுவும் வச்சுருக்கிறேன். இப்போ ஏக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், பிக்கு பதிலாக இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வேறு ஒன்றுமே இல்லை. ஏக்கு பதிலாக இந்த இருக்குது பாருங்கள், ஆஃப் Q0 இருந்தது, இதைத்தான் ஏக்கு பதிலாக இது ஃபுல்லாக ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி, மற்றது இதில் உள்ளது இதில் எழுதியிருக்குது. ப்ளஸ் பிக்கு பதிலாக இந்த இருக்குது பாருங்கள், இதை எடுத்து ஆஃப் Q0 1 மைனஸ் பி பை ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி, அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஈயை பார்த்து அப்படியே எழுதிருக்கு. ஸோ காப்பி தான், இங்கே உள்ளதை அப்படியே காப்பி பண்ணுறோம். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா ஏ இருக்கிற இடத்துல மட்டும் இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி ஏ இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணேன். அதே மாதிரி பி வந்திருக்கும்ல, இதே ஈக்குவேஷனை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஏ இதை எடுத்து என்ன செஞ்சேன், இதை அப்படியே காப்பி பண்ணேன். இதை அப்படியே காப்பி பண்ணி ஏ வரும்ல அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். இதே அப்படியே பி ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ Q ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் நோன் குவான்டிட்டிஸ் எல்லாமே தெரிந்து விட்டது. இது கேஸ் 1 ஓவர். அதே மாதிரி கேஸ் 2 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதை வேணால் கொஞ்சம் வேணால் சுருக்கணும்னாலும் சுருக்கலாம். இதில் இ பவர் மைனஸ் பிடி காமனாக இருக்குது. இ பவர் மைனஸ் பிடி இங்கேயும் இ பவர் மைனஸ் பிடின்னு இருக்குது. ஸோ இதை மாதிரி காமனாக உள்ளதை எடுத்துட்டோம்னா கிராஃப் போடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்படியே வைத்திருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கிராஃப் போடுறதுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணது ஈஸியாக இருக்கும். அதனால் இ பவர் மைனஸ் பிடியை காமனாக எடுத்துக்கிறோம். எடுத்துட்டோம்னா இங்கே இது வரும், இங்கே இ பவர் மைனஸ் பிடி போயிடுது. ஆக மீதம் உள்ளது இ பவர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் டி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் பிடி போயிடுச்சு, வெளியே எடுத்துருக்கிறோம். ஆக இங்கே என்ன இருக்கும், இ பவர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் டி இருக்கும். ஸோ இ பவர் மைனஸ் பிடி இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்புக்கு வர்றப்ப இ பவர் மைனஸ் பிடியை காமனாக எடுத்து எழுதியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸு ஓவர். செகண்ட் கேஸு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஸ்கொயராக இருக்கிறப்ப, இங்கே பி ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஸ்கொயராக இருந்ததுன்னா இது கழிக்கிறப்ப 0ன்னு ஆகிடும். 0ன்னு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரூட்ஸு வந்து மைனஸ் பி ப்ளஸ் 0 மைனஸ் பி மைனஸ் 0ன்னு இருக்கும். ஸோ த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கிறப்ப நம்ம அந்த ப்ளஸ் 2ல் உள்ளதை டிஸ்கஸ் பண்ணாமே. அப்போ இதில் என்ன இருக்குதுன்னா when m1 m2 are equal to m then the solution will be y equal to some constant. ஏபியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன கான்ஸ்டண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். நம்ம கொஞ்சம் ஏபின்னு எடுத்துக்கிடுவோம், புக்கில் உள்ளத மாடலே போயிடுவோம். a ப்ளஸ் பிடி இ பவர் எம்டி. இப்போ இங்கே உள்ள ஏபியும் முதல் கேஸில் நம்ம பார்த்த ஏபியும் டிஃப்ரெண்ட். இப்போ a ப்ளஸ் பி இ பவர் எம்டின்னு இருக்குது. இங்கே எம்னா என்னன்னா மைனஸ் பி. எம்னா இது 0ன்னு ஆகிடுது, 0ன்னு ஆகிடுதுனால மைனஸ் பி. ஸோ இதே இதைத்தான் நம்ம எழுத போகிறோம். ஆனால் ஒய்க்கு பல என்ன எழுத போகிறோம், க்யூன்னு இருக்குது நமக்கு. q ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிடி இ பவர் எம்முக்கு பதிலாக மைனஸ் பி டின்னு இருக்குது. ஸோ q என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இங்கேயும் ப்ராப்ளமேட்டிக்காக 2 அன்னோன்னு வருது ஏபின்னு. அதை இனிஷியல் கண்டிஷன்ஸை மறந்துடக்கூடாது, அதனால் திரும்பி இனிஷியல் கண்டிஷன்ஸை சொல்கிறேன். ஏபி ஆர் unknown arbitrary constants which can be evaluated using the initial conditions. when t equal to 0 சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது, அப்போ தான் இறங்க ஆரம்பிக்குது. கான்ஸ்டண்ட்டாக சார்ஜ் இருந்ததுனால அப்போ வந்து கரண்ட் இல்லை, i equal to 0ன்னு இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம 2 கண்டிஷனையும் பயன்படுத்தினோம்னா நமக்கு 2 ஏபின்னு 2 கிடைக்கும். அந்த ஏபியை 2 எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா செகண்ட் கேஸு ஓவர் ஆகிடும். முதல்ல t equal to 0 q equal to q0. அப்போ q-க்கு பதிலாக q0ன்னு போட போகிறோம், t-க்கு பதிலாக 0ன்னு போடுவோம். b into 0 இந்த டேர்ம் வராது, ஸோ இந்த டேர்ம் தான் வரும். இங்கே இ பவர் 0ன்னு ஆகிறப்ப இ பவர் 0ன்னு 1ன்னு ஆகிடும். இது 1ன்னு ஆகிடும், இது 0ன்னு ஆகிடும். ஸோ a into 1 ஏன்னு வரும். இது ஈக்குவேஷன் 6ன்னு வைத்துக்கொள்வோம். அடுத்தது டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இதை dq/dt டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இது uv மெத்தடில் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அண்ட் இது வந்து அனதர் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ இதை 2 ஃபங்க்ஷன் பெருக்கல்ல இருக்குது. பெருக்கல்ல இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா
ஒன்றை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இன்னொன்று அப்படியே வைத்துக்கொள்ளணும். ப்ளஸ் இதை அப்படியே வைத்துக்கொள்ளணும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், மாற்றி செய்யணும். ஸோ இப்போ முதல்ல என்ன செய்கிறோம், இந்த ஏ ப்ளஸ் பிடியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஏ ப்ளஸ் பிடியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஏங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். பிடியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிடி பை டிடி 1 ஆகிடும். ஸோ பிடியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் பி கிடைக்கும். இங்கே பி கிடைச்சிருக்குது. ரெண்டாவது உள்ளதை அப்படியே வைத்துக்கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறோம், அப்படியே வைத்திருக்கிறோம். அடுத்த கேஸ் என்னென்னா இதை அப்படியே வைத்துக்கொள்ளணும். ஏ ப்ளஸ் பிடி இந்த இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பெற சொல்கிறேன். ஏ ப்ளஸ் பிடி அப்படியே வைத்துக்கொள்ளணும். இ பவர் மைனஸ் பிடியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இ பவர் மைனஸ் பிடி இன்ட்டு இது டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ ஒரு மைனஸ், அந்த மைனஸ் பி தான் இங்கே முன்னாடி வந்திருக்குது. ஸோ டிக்யூ பை டிடி என்னங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இங்கே when t equal to 0 dq by dt equal to 0 இந்த இனிஷியல் கண்டிஷனை யூஸ் பண்ணுறோம். when t equal to 0 dq by dt equal to 0 இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் a ப்ளஸ் பியில் ஒன்று கிடைக்கும். இங்கே a ஏற்கனவே கண்டுபிடித்திருக்கிறோம், அதை சப்ஸ்டிட் பண்ணி b என்னன்னு கண்டுபிடித்து விடலாம். ab என்னன்னு கண்டுபிடித்து இதில் தூக்கி போட்டோம்னா நமக்கு q வேல்யூ செகண்ட் கேஸில் கண்டுபிடித்ததாக ஆகிவிடும். ஸோ dq by dt equal to 0 dq by dt equal to 0னா இது 0 ஈக்குவல் டு இங்கே டீக்கு என்ன போடணும், 0ன்னு போடணும். when t equal to 0 dq by dt equal to 0. ஸோ t equal to 0 dq by dt equal to 0, capital T equal to 0. சரி, இங்கே dq by dtங்கிறது i is equal to 0, அப்புறம் t equal to 0ன்னு போடணும். ஸோ இது இந்த குவான்டிட்டி 0ன்னு ஆகிடுது. அப்புறம் இங்கே t equal to 0ன்னு போடுறப்ப e பவர் 0 1ன்னு ஆகிடுது. ஸோ இங்கே ஒரு b வருது, மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் இங்கே t equal to 0ன்னு போடுறப்ப இந்த டேம் இருக்காது. இது e பவர் மைனஸ் பிடி, இங்கே t equal to 0ன்னு போடுறப்ப இது 1ன்னு ஆகிடுது. ஸோ இது இல்லை, இது 1 இன்ட்டு ஏன்னு வருது. ஸோ மைனஸ் பிஏன்னு வந்துருக்குது. இதில் இந்த டேமு 1ன்னு ஆயிடுச்சு, இந்த டேமு 0ன்னு ஆயிடுச்சு, இந்த டேமு 1ன்னு ஆயிடுச்சு. ஸோ மைனஸ் பிஏன்னு வருது. இங்கே ஏனுடைய வேல்யூ வந்து Q0. ஏனுடைய வேல்யூ ஏற்கனவே ஈக்குவேஷன் நம்பர் 6ல் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை எடுத்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்கோ. ஏ ஈக்குவல் டு Q0ங்கிறத இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பியினுடைய வேல்யூ என்னென்னு கிடைச்சி விடும். ஸோ ஆறாவது ஈக்குவேஷனை பயன்படுத்துகிறோம். 0 ஈக்குவல் டு பி மைனஸ் பி இன்ட்டு ஏக்கு பதிலாக இங்கே Q0 இருக்குது, அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஏக்கு பதிலாக Q0 மைனஸ் பி Q0. ஸோ கேபிட்டல் பி ஈக்குவல் டு இந்த மைனஸ் பி Q0 எந்த சைடில் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் பி Q0. இங்கே திஸ் பி அண்ட் திஸ் பி ஆர் டிஃப்ரெண்ட். ஆக ஏபி என்னன்னு கண்டுபிடித்து விட்டோம். அந்த ஏபியினுடைய 2 வேல்யூயும் எடுத்து இந்த 5வது ஈக்குவேஷனில் நம்ம பயன்படுத்தணும். இதை 7ன்னு வைத்துக்கொள்ளலாம். சப்ஸ்டிடியூட்டிங் 6 and 7 in 5, 6லேருந்து 7ஐயும் 6லேருந்து Q0ஐயும் 7லேருந்து பியும், ஸோ ஏபி 2ஐயும் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஏக்கு பதிலாக Q0ன்னு போட்டுருக்கோம், பிக்கு பதிலாக பி Q0ன்னு போட்டுருக்கோம். அவ்வளோதான். கேபிட்டல் பிக்கு பதிலாக ஸ்மால் பி Q0ன்னு போட்டுருக்கிறோம். டிஇ இ பவர் மைனஸ் பி. ஸோ Q ஈக்குவல் டு Q0 ப்ளஸ் பி Q0 டி இ பவர் மைனஸ் பிடி இருக்குது. இதில் Q0 கூட காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துட்டலாம். Q0 காமன் எடுத்தோம்னா இன்ட்டு இங்கே ஒரு 1 ப்ளஸ் பிடி இன்ட்டு இ பவர் மைனஸ் பிடின்னு வருது. இது செகண்ட் கேஸில் உள்ள சொல்யூஷன். ஃபஸ்ட்டு கேஸில் ஒரு சொல்யூஷன் பார்த்தோம், இப்போ செகண்ட் கேஸில் இன்னொரு சொல்யூஷன் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி 3வது கேஸில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுவரை நம்ம பார்த்ததை திரும்ப அங்கேருந்து எடுத்து கொண்டாந்து இங்கே போட்டிருக்கிறோம். முதல் கேஸில் சொல்யூஷன் இது, 2வது கேஸில் சொல்யூஷன் இது, 3வது கேஸில் b² மைனஸ் k², அதாவது b² இஸ் லெஸ் தேன் k². b²ங்கிறது இந்த ஃபஸ்ட்டு கேஸில் b²ங்கிறது k² விட சின்னதாக இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, b² இது சின்ன நம்பர் ஆகும், இது பெரிய நம்பராகவும் இருக்கிறப்ப சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை கழிச்சோம்னா மைனஸ் நம்பர் வரும். அது ரூட் எடுத்தால் இமேஜினரி நம்பர் வரும். ஸோ இதே சொல்யூஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். மாடிஃபை கேஸ் 1 சொல்யூஷன் வித் ரூட் ஆஃப் b² மைனஸ் k²ங்கிறது இமேஜினரி நம்பர். ஏன்னா b² ஸ்மால் நம்பர், k² பெரிய நம்பர். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை கழிக்கிறப்ப ஒரு மைனஸ் வரும்ல, அதனால் அங்கே ஒரு ஐ போட்டுருக்கோம். ஒமேகாங்கிறது ரியல் நம்பர், ஐங்கிறது இமேஜினரி நம்பர். ஸோ அஸ் அ ஹோல் இட் இஸ் அ பியூர்லி இமேஜினரி. ஆக இங்கே ரூட் ஆஃப் b² மைனஸ் k² எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஐ ஒமேகான்னு போட்டோம்னா 3வது கேஸ் வந்துடும். அல்லது 3வது கேஸுக்கு ஃபார்முலாவை எழுதி
இனிஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி பழையடி கொண்டாந்தாலும் இதே தான் நமக்கு வரும். அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக போயிடலாம். புக்லேயும் இதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயருக்கு போல ஐ ஒமேகா அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே ஐ ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் ஐ ஒமேகான்னு வரும். இங்கே ஐ ஒமேகா டி வரும், இங்கே ஒரு ஐ ஒமேகா வரும், இங்கே ஒரு ஐ ஒமேகா வரும். ஸோ Q ஈக்குவல் டு ஆஃப் Q நாட் இ பவர் மைனஸ் பிடி 1 ப்ளஸ் பி டிவைடட் பை இதில் ஐ ஒமேகா இ இன்டு ஐ ஒமேகா டி ப்ளஸ் 1 மைனஸ் பி பை ரூட் ஆஃப் இங்கே அது ஒரு ஐ ஒமேகா, இங்கே இ மைனஸ் ஐ ஒமேகா டி, இங்கே மைனஸ் ஐ ஒமேகா டி. அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறோம் உலகத்திலே டெய்லி தொட்டு கும்பிடணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆயிலர்னுடைய ஃபார்முலா இப்போ ஒரு ஐ ஒமேகா டிங்கிறது காஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஐ சைன் ஒமேகா டின்னு எழுதலாம். ஸோ மற்றதெல்லாம் அதே தான். இ பவர் ஐ ஒமேகா டி தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், திரும்ப திரும்ப சொல்கிறோம். இதுதான் உலகத்தில் அழகான மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்போவுமே மறந்துடக்கூடாது. இ பவர் ஐ தீட்டாங்கிறது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இ பவர் ஐ ஒமேகா டிங்கிறது காஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஐ சைன் ஒமேகா டி. இங்கே பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி இருக்குது. அப்போ அதே இதில் தான் காஸ் ஒமேகா டி மைனஸ் ஐ சைன் ஒமேகா டி. இ பவர் மைனஸ் ஐ தீட்டாங்கிறது காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. ஐ இருக்கிறதுல மைனஸ் ஐ, இதே ஃபார்முலாவில் ஐ இருக்கிறதுல மைனஸ் ஐன்னு இருக்குது. ஸோ இ பவர் ஐ மைனஸ் ஐ ஒமேகா டிங்கிறது காஸ் ஒமேகா டி மைனஸ் ஐ சைன் ஒமேகா டி. இதை காஸ் ஒமேகா டி வரக்கூடிய டேர்மெல்லாம் கலெக்ட் பண்ணிவிடுவோம். இங்கே காஸ் ஒமேகா டி மற்றவனை இதெல்லாம் சும்மா இருக்கட்டும். இங்கே காஸ் ஒமேகா டி எத்தனை இதில் வருது? ஃபர்ஸ்ட்டில் 1 வருது, இங்கே ஒரு காஸ் ஒமேகா டி. ஸோ காஸ் ஒமேகா டி மட்டும் எழுதணும்னா 2 காஸ் ஒமேகா டின்னு எழுதிடலாம். ஐ சைன் ஒமேகா டி இங்கே இருக்குது, இங்கேயும் ஐ சைன் ஒமேகா டி இருக்குது. ஸோ ஐ சைன் ஒமேகா டியை காமன் எடுத்தோம்னா, இங்கே ஐ சைன் ஒமேகா டியை காமன் எடுத்தோம்னா பி பை ஐ ஒமேகான்னு வருது. இங்கே ஐ சைன் ஒமேகா டியை காமன் எடுத்தோம்னா இங்கே ஒரு மைனஸு, அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் வருது. ஸோ காஸ் ஒமேகா டி மட்டும் பார்க்குறப்ப இது 2 காஸ். இதெல்லாம் மற்ற டேர்ம்லாம் இதில் பெருக்கிறப்ப இது பி பை ஐ ஒமேகா காஸ் ஒமேகா டி மைனஸ் பி ஐ ஒமேகா காஸ் ஒமேகா டி கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே 1ஆல் பெருக்கிறப்ப இங்கே 1 ஐ சைன் ஒமேகா டி, இங்கே வந்து மைனஸ் 1 ஐ சைன் ஒமேகா டி, அதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகாத மட்டும் நம்ம பார்க்குறப்ப காஸ் ஒமேகா டியில் இதுவும் காஸ் ஒமேகா டியில் இதுவும் ஆட் ஆகுது. காஸ் ஒமேகா டியில் இதுவும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி ஐ சைன் ஒமேகா டியை நம்ம பார்க்குறப்ப இந்த ஐ சைன் ஒமேகா டி இந்த 1 கூட பெருக்கிறப்ப ஐ சைன் ஒமேகா டின்னு வரும், இந்த 1 கூட பெருக்கிறப்ப மைனஸ் ஐ சைன் ஒமேகா டின்னு வரும். 2 கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகாத டேர்ம்னா ஐ சைன் ஒமேகா டி இன்டு திஸ் டேர்ம் ப்ளஸ் ஐ சைன் ஒமேகா டி இன்டு திஸ் டேர்ம், இதுலேயும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடுது. ஸோ காஸ் ஒமேகா டி இன்டு 1 இன்டு காஸ் ஒமேகா டி 2 காஸ் ஒமேகா டி வருகிறது. மீதம் உள்ளது எல்லாம் கேன்சல் ஆனது போக இது சைன் ஒமேகா டி கூட பெருக்கிறப்ப பிஐ ஒமேகா ஐ சைன் ஒமேகா டின்னு வரும். இதை பெருக்கிறப்ப மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். பி பை ஐ ஒமேகா இன்டு ஐ சைன் ஒமேகா டி அனதர் டைம் வரும். ஸோ 2 வரக்கூடியது இது 2, மற்றதெல்லாம் 0 ஆயிடுச்சு. ஸோ இங்கே 2 காமனாக இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. 2 காமனாக எடுத்து வெளியே எடுத்துட்டோம்னா இந்த 2ஆல் அடிபட்டுலாம், அல்லது 2 த்ரூ அவுட்டாக வகுத்துட்டோம்னா இந்த 2 இங்கே உள்ள 2 போயிடும். ஸோ Q நாட் இ பவர் மைனஸ் பிடி காஸ் ஒமேகா டி பி பை ஒமேகா சைன் ஒமேகா டி, இங்கே உள்ள 2 எடுத்துக்கிறோம், இங்கே உள்ள 2 எடுத்துக்கிறோம், இங்கே உள்ள 2 ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். மற்றதெல்லாம் சேம் தான். இப்போ நம்ம Q என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கணும். ஸோ அதை எடுத்து அப்படியே எழுதியிருக்கிறோம். Q ஈக்குவல் டு Q நாட் இ பவர் மைனஸ் பிடி காஸ் ஒமேகா டி ப்ளஸ் சைன் ஒமேகா டின்னு. இங்கே ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் ட்ரிக்கு, கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும் நீங்கள் எக்ஸாம் டைமில். ஆக இங்கே ஒமேகாவை வந்து வெளியே எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஒமேகா வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே வந்து ஒமேகா காஸ் ஒமேகா டி, இங்கே பி சைன் ஒமேகா டி. ஏன்னா ஒமேகாவை வந்து வகுத்துருக்குறோம், இங்கே த்ரூ அவுட்டாக பெருக்கிருக்கிறோம். இங்கே வகுத்துட்டு ஒமேகா பெருக்கிறப்ப இங்கே ஒமேகா போட்டுக்கிறோம், உள்ளார பெருக்கிறப்ப ஒமேகா காசு ஒமேகா டி, இங்கே ஒமேகா பெருக்கிறப்ப ஒமேகா அடிபட்டு போச்சு. ஸோ நமக்கு இது வகுத்து பெருக்கிறப்ப இதே இது வந்து விடுது, அல்லது ஒமேகா காமன் எடுத்துக்கணும். இதுக்கு அப்புறம் வந்து சொல்லியிருக்கிறேன்னா என்ன அப்படின்னா, அந்த ஃபார்முலாவை எழுதி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று வரைங்க. அதில் இருந்து இந்த கே ஒமேகா எல்லாமே கண்டுபிடிச்சி பலபடி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒமேகானுடைய டெஃபினிஷன் என்ன பண்ணோம், ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயருங்கிறது ஐ ஒமேகான்னு வச்சோம். அது லாஸ்ட் இதில் இருக்குது, ப்ரீவியஸ் பேஜில்.
ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயருங்கிறது ஐ ஒமேகா. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கே ரூட்டு போயிடும். பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஐ ஒமேகாவை ஸ்கொயர் பண்ணோம்னா ஐயை ஸ்கொயர் பண்ணோம்னா மைனஸ் வரும், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு வரும். அப்புறம் இங்கே மைனஸாக உள்ள இவனை இங்கே, இந்த மைனஸ் கே ஸ்கொயரை அங்கே. ஸோ இங்கே மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இங்கே வந்தால் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர், மைனஸ் கே ஸ்கொயர் இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் கே ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர், இங்கே மைனஸ் ஸ்கொயர் எங்கே போனால் ப்ளஸ் கே ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஸ்கொயர். இது பிதாகோரஸ் தேரம் மாதிரி இருக்கு. இது ஹைபாட்னியூஸ், இது பேஸு, இது எதிர்ப்புக்கம் மாதிரி இருக்குது. ஸோ இதை ஒரு படமாக வரைந்து கொள்ளுவோம். இது ஹைபாட்னியூஸ், கர்ணம் கே, எதிர்பக்கம் ஒமேகா, அடுத்துள்ள பக்கம் பீன். இந்த ஆங்கிளை ஆல்ஃபான்னு வைத்துக்கொள்ளும். இதை போய் ஆல்ஃபான்னு வச்சிடக்கூடாது, அல்லது இதை போய் பி இது ஒமேகான்னு வச்சுக்கூடாது. வச்சா ஆன்சர் எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் இஸ் வெரி கரெக்ட். அதில் எந்த விதமான மாற்றி வச்சா ஒன்றும் குழப்பம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆன்சர் நீ எதிர்பார்க்குற புக்கில் பேப்பர் வேல்யூஷனில் போகிறப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த ஹிண்ட்ஸு கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தா நீங்கள் திருத்தணும்ன்ட்டு கடைசியில் அவங்க புக்கில் உள்ள அந்த ஆன்சர் கொடுத்துருப்பான். சைன் ஒமேகாட்டி ப்ளஸ் ஆல்ஃபாவுக்கு போல் அங்கே காசு ஒமேகாட்டி மைனஸ் ஆல்ஃபான்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஆன்சர்லேயே ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இதில் கொஞ்சம் ஞாபகமாக வைத்துக்கொள்ளுங்க. இங்கே பேஸை ஒமேகான்னு பேஸை பீன்னு வைக்கணும், இந்த ஆங்கிளை ஆல்ஃபான்னு வைக்கணும், எதிர்பக்கத்தை ஒமேகான்னு வைக்கணும், இதை கேன்னு வைக்கணும். மாற்றி எழுதினோம்னா ப்ராப்ளம் மாறி போகும். இதையும் மாற்றி எழுதினாலும் ப்ராப்ளம் மாறி போகும், ஆன்சர் தப்பாகும். தப்பாக இல்லை, கரெக்டு தான். ஆனால் திருத்தவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். காஸ் ஆல்ஃபாங்கிறது அடுத்துள்ள பக்கம் பை காரணம், காஸ் ஆல்ஃபா பி டிவைடட் பை கே. சைன் ஆல்ஃபாங்கிறது எதிர்பக்கம் பை காரணம், சைன் ஆல்ஃபாங்கிறது ஒமேகா பை கே. ஸோ இப்போ இந்த இதில் பி வந்து கே காஸ் ஆல்ஃபா. இந்த பிங்க இருக்குதா இந்த ஈக்குவேஷனில், பிங்கிறது கே காஸ் ஆல்ஃபா. ஸோ இங்கே கே காஸ் ஆல்ஃபான்னு போட போகிறோம். இங்கே ஒமேகாங்கிறது கே சைன் ஆல்ஃபா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒமேகாவில் கே சைன் ஆல்ஃபான்னு போட போகிறோம். அந்த கே ரெண்டுலேயுமே கே இருக்கனால அதை வெளியே எடுத்துடலாம். ஸோ எட்டாவது ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம்? Q0 e power minus bt divided by ஒமேகா எல்லாம் அப்படியே இருக்குது. காஸ் ஒமேகா டி அப்படியே இருக்குது, சைன் ஒமேகா டி அப்படியே இருக்குது. ஒமேகாவுக்கு பதிலாக கே சைன் ஆல்ஃபா இந்த இருக்கு பாருங்க, கே சைன் ஆல்ஃபா. அதே மாதிரி பிக்கு பதிலாக கே காஸ் ஆல்ஃபா, கே இந்த இருக்குது காஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த ஃபார்மில் நம்ம எழுதியிருக்கிறோம். இது சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி அந்த ஃபார்மில் இருக்குது. இப்படி பார்த்தாலும் ஒன்று தான், சைன் ஏ காஸ் பி அதே ஃபார்மில் தான் இருக்குது. இதை ஏன்னு வைத்துக்கொள்கிறோம், இதை பின்னு வைத்துக்கொள்கிறோம். சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பிங்கிறது சைன் ஏ ப்ளஸ் பி. ஸோ அந்த ஃபார்மில் இருக்குது. ஆக இதை அப்படி எழுதினோம்னா Q = Q0 இதெல்லாம் அப்படியே உள்ளது. இது சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்மில் இருக்குது. ஏங்கிறது ஒமேகா டி, பிங்கிறது ஆல்ஃபா. ஸோ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்ஃபா. மற்றது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். இது எல்லாமே அப்படி இருக்குது. கேத்துக்கு முன்னாடி எழுதிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நமக்கு வருது. இது ஒரு ஆசிலேஷன். சைனுங்கிறது ஆசிலேட் ஆகுது. மற்ற கேஸ்லலாம் ஆசிலேட் ஆகலை, அப்படியே Q வந்து குரோ ஆகுது, டிகிரிஸ் ஆனால் டிகிரிஸ் ஆகுது. இதில் ஆசிலேஷன் ஆகுது. சினுசாய்டெல்லாம் ஆசிலேட் ஆகுது. இதுக்கு பேர் ஹார்மானிக் ஃபங்க்ஷன். சைனு காசு இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது ஹார்மானிக் ஃபங்க்ஷன். ஹார்மானிக் ஃபங்க்ஷன்னா ஹார்மானிக் ஆசிலேட்டரில் எப்படி வருதோ அது மாதிரி ஆசிலேட் ஆகும். அதே மாதிரி இங்கே சார்ஜ் ஆனது ஆசிலேட் ஆகுது. இந்த ஆசிலேஷனுக்கு உள்ள கண்டிஷன் தான் என்னன்னா, இந்த மாதிரி வந்து பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரில் இந்த ஒமேகாவை இதுக்கு முன்னாடி உள்ளதில் முன்னாடி ஸ்டெப்புக்கு வரணும். பி ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் கே ஸ்கொயர்னு இருக்குது பாருங்க. இந்த பி ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் கே ஸ்கொயர் தான் ஆசிலேஷனுக்குள்ள கண்டிஷன். ஆசிலேஷன் நடக்கணும்னா பி ஸ்கொயர் லெஸ் தேன் கே ஸ்கொயராக இருக்கும். பி ஸ்கொயர்னா என்னென்னு ஏற்கனவே தெரியும், 2bனா என்ன, கே ஸ்கொயர்னா என்னன்னு தெரியும். ஸோ அதை பயன்படுத்தி ஆசிலேஷனுக்குள்ள கண்டிஷன்னா இதுதான். இந்த கேஸில் தான் ஆசிலேஷன் நடக்குது. ஓகே, இங்கே ஒமேகா ஸ்கொயர் இன்னும் தனியாக ஒன்று பார்க்கலாம். ஸோ இங்கே கூட இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஒமேகா ஸ்கொயரை பார்த்தோம்னா இங்கே ஒமேகா ஸ்கொயருங்கிறது கே ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். கே ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷன்லேருந்து பாருங்களேன், ஒமேகா ஸ்கொயருங்கிறது கே ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே 2bங்கிறது R/L.
கே ஸ்கொயருங்கிறது 1/LC. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியினுடைய ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயருங்கிறது கே ஸ்கொயருங்கிறது 1/LC. அப்புறம் பி ஸ்கொயருங்கிறது பிங்கிறது R/L. பி மட்டும் எடுத்தோம்னா இங்கே 2 இங்கே வரும். 2Bங்கிறது R/L. பிங்கிறது R/2L. ஸோ பி ஸ்கொயருங்கிறது R²/4L². இது ஸோ திஸ் ஒமேகா ஸ்கொயருங்கிறது பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இந்த இருக்க இது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி பாசிட்டிவாக இருந்தால் தான், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ரியலாக இருந்தால் தான் சைன் ஃபங்க்ஷன். இதில் ஒரு ஐன்னு போட்டு சைன் ஹெச்னு வந்துடும். சைன் ஹெச் ஃபங்க்ஷனுங்கிறது ஹைபர்பாலிக் ஃபங்க்ஷன். ஹைபர்பாலிக் ஃபங்க்ஷன் வந்து ஆசிலேட் ஆகாது. ஸோ திஸ் ஒமேகா ஸ்கொயர் ஷுட் பி பாசிட்டிவ். ஆசிலேஷன் ஆகணும்னா ஒமேகா ஸ்கொயர் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவாக இருக்கணும்னா என்ன ஆகுன்னா 1/LC பெரிய நம்பராக இருக்கணும், இந்த நம்பர் சின்ன நம்பராக இருக்கணும். ஸோ அதுதான் ஆசிலேஷனுக்குள்ள கண்டிஷன். நீங்கள் அங்கேருந்து சொன்னாலும் அதே தான், இங்கேருந்து சொன்னாலும் அதே தான். ஒமேகா ஸ்கொயர் பாசிட்டிவாக இருக்கணும். திஸ் மீன்ஸ் 1/LC ஷுட் பி கிரேட்டர் தேன் திஸ் ஒன். அதுதான் ஆசிலேஷனுக்குள்ள கண்டிஷன். ஸோ ஆசிலேஷனுடைய ஒமேகா ஸ்கொயர் இதுதான் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கோமே. ஸோ இது ஸ்மாலாக இருந்ததுன்னா இதை விட்டுட்டோம்னா அப்ராக்சிமேட்டாக வென் ஆர் இஸ் வெரி வெரி ஸ்மால் ஒமேகாங்கிறது 1/√LCன்னு வரும். இது ஸ்மாலாக இருக்கணும், இதை காட்டிலும் இது ஸ்மாலாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இதை எடுத்துடலாம். அப்படி வெரி வெரி ஸ்மால் கண்டிஷனில் இதை 1/√LCன்னு எழுதலாம். இது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆசிலேஷன் ஆஃப் த சார்ஜ் ஆசிலேட் ஆகுது. ஆக 3 கேஸு நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ கேஸு 1 என்னன்னு பார்த்துருக்குறோம், கேஸு 2 என்னன்னு பார்த்துருக்குறோம், கேஸ் 3 என்னன்னு பார்த்துருக்கோம். இதை பயன்படுத்தி நம்ம கிராஃபு போடணும். அந்த கிராஃப் எப்படி போடணுங்கிறதுக்கு முதல்ல ஒரு கேஸு ஃபஸ்ட்டு போடுவோம், ரெண்டாவது இது போடுவோம், மூணாவது இது ரெண்டுக்கும் மிடில் போட்டுருவோம். இது பி ஸ்கொயருங்கிறது கிரேட்டர் தேன் கே ஸ்கொயராக இருக்கிறப்ப இது, பி ஸ்கொயர் லெஸ் தேன் கே ஸ்கொயராக இருக்கிறப்ப இது, பி ஸ்கொயர் கே ஸ்கொயர் ஈக்குவலாக இருக்கிறப்ப இது. ஸோ இது படத்துலையும் அதே மாதிரி ரெண்டுக்கும் இடையில மிடிலாக வரும். ஸோ முதல்ல இதை நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இது டி எக்ஸாக்ஸில் டீன்னு எடுத்துருக்குறோம். இதில் சார்ஜ், ஏன்னா இங்கே டி வெர்சஸ் சார்ஜ் தான் இருக்குது எல்லா ஈக்குவேஷன்லையும். ஸோ இதை கிராஃபில் போட இருக்கிறோம். முதல்ல கேஸ் 1 நம்ம போடுறோம். கேஸ் 1 போடுறப்ப நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணணும். என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா e⁻−bt மைனஸ் சம்திங் இன்டு டீன்னு வருது. e⁻−tன்னா டிகிரீசிங் ஃபங்க்ஷன், குறைஞ்சிக்கிட்டே போகும். ஈங்கிறது 2 சம்திங். ஸோ அதுக்கு மைனஸ் பவரில் இருக்கிறப்ப குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ திஸ் இஸ் அ டிகிரீசிங் ஃபங்க்ஷன். இது கான்ஸ்டன்ட் தான். ஸோ இது ஒரு டிகிரீசிங் ஃபங்க்ஷன். இது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், ஏன்னா இதில் பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், இது டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ டோட்டலாக பார்த்தோம்னா எல்லாத்தையும் கூட்டி எல்லாத்தையும் கழித்து அது பார்க்குறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால் இதை பெருக்கி பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். e⁻−bt இதால் பெருக்கி பார்த்தோம்னா e⁻−bt தான் இதை விட பெரிய நம்பர். ஏன்னா இங்கே √(b²−k²) கே ஸ்கொயரை பி ஸ்கொயர்லேருந்து ஏதோ ஒன்று கழித்து ரூட் எடுக்கிறோம். அப்போ அது பியை விட கம்மியாக தான் இருக்கும். ஆக இந்த பாசிட்டிவாக உள்ள இந்த குவான்டிட்டி கம்மி, நெகட்டிவாக உள்ள இந்த குவான்டிட்டி ஜாஸ்தி. அப்போ இதையும் பெருக்கணும்னா ஒரு நெகட்டிவ் e⁻நெகட்டிவ் சம்திங் இன்டு டி தான் வரும். அதே போல தான் இங்கேயும் பெருக்கினாலும் சரி தான், ஏற்கனவே இங்கே e⁻ நெகட்டிவ்ல தான் இருக்குது, இங்கே e⁻ நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ இந்த டேர்மை இதை பெருக்கணுனால டிகிரீசிங் ஃபங்க்ஷன் வந்துடும். இதில் கொண்டு போய் பெருக்கணுனால இங்கே டிகிரீசிங் ஃபங்க்ஷன் வந்து. ஸோ இது வந்து டிகிரீசிங் ஃபங்க்ஷன். நம்ம முதல்ல சொன்னோம், when t = 0 இருக்கிறப்ப q Q0 இருக்கும். அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே அந்த கெப்பாசிட்டியில் உள்ள சார்ஜ் குறைஞ்சிக்கிட்டே வந்து இல்லாமல் போயிடும். ஆக மேலே Q0 ஆரம்பிக்கணும், கீழே அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து 0க்கு போடணும். இதுதான் இந்த முதல் கண்டிஷன். இதில் விடும். அல்லது எக்ஸல்லையோ இதுலையோ நம்பரை கொடுத்து நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப நான் இதை எக்ஸல்லே போட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணாலும் நான் நடத்துகிறேன். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் அகாடமிக் இதில் அண்டர்ஸ்டாண்டிங் இது போதுமானது தான். இன்னும் டீப்பராக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும்னா எக்ஸலில் இதனுடைய வேல்யூ இதெல்லாம் கொடுத்து
ஒவ்வொரு ஸ்டெப் வைஸ் ஸ்டெப்பாக இதை மட்டும் போட்டால் என்ன வருது, இதை மட்டும் போட்டால் என்ன வருது, இதை பெருக்கி இதை மட்டும் போட்டால் என்ன வருது, இதை மட்டும் பெருக்கி போட்டால் என்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது ஒரு டிகிரீசிங் ஃபங்க்ஷன், அப்படியே டிகிரிஸ் ஆகும். ஸோ முதல் கேஸை போடுறான். ஸோ இது ஃபஸ்ட்டு கேஸில் உள்ளது, கொஞ்சம் வளைவாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப கரெக்டாக போகணுன்னா அப்படியே வந்து இப்படி போகணும். இது கேஸ் 1. அடுத்தது கேஸு 3. கேஸு 3ங்கிறது சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்ஃபான்னா சைனுசாய்டெல்லாம் ஆசிலேட் ஆகுது. இங்கே இதெல்லாம் கான்ஸ்டன்ட், அந்த ஆம்பிளிடியூடை சொல்லுகிறது. ஆனால் இ பவர் மைனஸ் பிடிங்கிறது குறைந்து கொண்டே வருது. ஸோ ஆம்பிளிடியூடு குறைவாக உள்ளது, ஆசிலேட் ஆகக்கூடியது. ஆனால் போக போக ஆம்பிளிடியூட் கம்மியாக வரக்கூடியது, குறைஞ்சிக்கிட்டே போகணும். அது மட்டும் இல்லை, இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், டைம் 0 இருக்கிறப்ப Q0ன்னு இருக்கணும். டைம் செல்ல செல்ல குறைந்து கொண்டே போய் 0ன்னு இருக்கணும். அப்போ இங்கேருந்து வரணும், இப்படியே ஆசிலேட் ஆகிட்டே போகணும். பெருசாக ஆசிலேட் ஆனது அப்படியே சின்னதாக ஆசிலேட்டே ஆகிட்டே போகணும். அதுதான் கேஸு 3. ஆக இங்கேருந்து கீழே இறங்குனுச்சு, அப்படியே ஆசிலேட் ஆகுச்சு. இந்த ஆம்பிளிடியூடை விட இந்த ஆம்பிளிடியூடு கொஞ்சம் குறையா வரைஞ்சிருக்கிறேன். இந்த ஆம்பிளிடியூடை விட இந்த ஆம்பிளிடியூடு இதை காட்டிலும் இதில் ஒரு முக்கால்வாசி இருக்கிற மாதிரி கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். இந்த ஆம்பிளிடியூடு இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி குறைச்சிருக்கிறேன். இது இதை விட கம்மியாக போட்டிருக்கிறேன், இது கம்மியாக போட்டிருக்கிறேன். அப்படி போக போக குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த ஆம்பிளிடியூடு வந்து டேம்ப்டு ஆசிலேஷன். ஃப்ரீ ஆசிலேஷன், நிறைய ஆசிலேஷன் இருக்குது. ஃப்ரீ ஆசிலேஷன், ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன், டேம்ப்டு ஆசிலேஷன் இருக்குது. ஃப்ரீ ஆசிலேஷன்னா அப்படியே சைனாக அப்படியே ஃபுல்லாக ஆம்பிளிடியூடு ஹைட் வந்து மாறாது, எந்த விதமான ஃப்ரிக்ஷன் எதுவும் இல்லை. டேம்ப்னா ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன் ஆகுது, ஏதோ ஒன்று ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால ஃப்ரிக்ஷன் ஆகுது. அதனால இந்த ஆசிலேஷன் என்ன ஆகுது அப்படின்னா கம்மியாகுது. போக போக ஆம்பிளிடியூடு கம்மியாகிட்டே போய் ஈக்லிபிரியத்தை அடைகிறது. இது டேம்ப்டு ஆசிலேஷன். இதுக்கு பேர் ஓவர் டேம்ப்டு ஆசிலேஷன். ஆசிலேஷனே இல்லை, அதனால இது ஓவர் டேம்ப்டு. இன்னொரு கேஸ் இருக்குது, அது ரெண்டுக்கும் இடையில உள்ளது. இதை போட்டாலும் அதே மாதிரி தான் வரும். அதுக்குமே நம்ம சொன்னோம், இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், இது டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். நேற்று சொன்னது மாடல்லே கூட நான் சொல்கிறேன். இது டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இது பாலினாமியல் ஆஃப் ஃபர்ஸ்ட் பவர், இது பாலினாமியல் ஆஃப் மெனி பவர்ஸ். இ பவர் எக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 1 + x + x² / 2 ஃபேக்டோரியல் + x³ / 3 ஃபேக்டோரியல் + x பவர் 4 / 4 ஃபேக்டோரியல் and so on and so forth. அதனால் ஹையர் பவர்ஸ் டாமினேட் ஆகும். டாமினேட் ஆகிட்டு இதில் பெருக்கிறது, இதுதான் பெரிய பாலினாமியல். இவர் தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அதனால் இவருடைய வேலை அங்கே வந்து கொஞ்சம் கம்மி தான். அதனால் இது டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கும்னு நேற்று சொன்னோம். இதை இன்னொரு ஃபார்மில் நான் சொல்கிறேன். இன்னொரு மாடல்லையும் அதை திங்க் பண்ணலாம். இன்னொரு மாடலில் திங்க் பண்ணுறப்ப முதல்ல 2 பவர் மட்டும் எழுதுமே, 1 + x + x² / 2 ஃபேக்டர்லாம் இருக்குல்ல, அதில் முதல் டேர்ம் மட்டும் எழுதினோம்னா 1 - bt-ன்னு வரும். 1 - bt into சம்திங்னு வரும். இங்கே 1 + bt into சம்திங் வரும். 1 + bt மட்டும் இருக்கும். ஸோ இங்கே 1 - bt எதாவது இருக்கிறப்ப a + b into a - b-ல இருக்குது. ஸோ a² - b²ன்னு வரும். ஸோ 1² - b²t²ன்னு வரும். ஸோ 1²ங்கிறது 1 -b²t²ன்னு வருதுனால அது டைம் ஆக ஆக டிக்ரீசிங் ஆகும், ஏன்னா மைனஸ்ன்னு வருதுனால. ஆனால் இது டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ இது அனதர் வே ஆஃப் டெல்லிங் திஸ் ஒன். வேற நிறையா மெத்தட் இருக்குது. டிக்ரீசிங்காக இன்க்ரீஸ் ஆனால் டிஃபரன்ஷியேட் பண்ணி நெகட்டிவ் ஆகுதா பாசிட்டிவ் ஆகுதா அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக நம்ம மேத்ஸ்குள்ளே இறங்க விரும்பலை. ஸோ இதுலேயும் நம்ம போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெண்டுக்கு இடையில இங்கே ஒரு கர்வ், அது கேஸ் 2ல் உள்ளது. இது கேஸ் 3, கேஸ் 2. அப்புறம் இந்த 3 கேசஸுக்கும் பேர் சொன்னோம். கேஸ் 3க்கு என்ன பேர் சொன்னோம்? டேம்ப்டு ஆசிலேஷன். கேஸ் 1க்கு ஓவர் டேம்ப்டு. இது என்னன்னா கிரிட்டிக்கலி டேம்ப்டு ஆசிலேட்டரி. 3வது கேஸ் ஃபர்ஸ்ட் உள்ள எழுதிக்கிறோம். முதல் கேஸ் ஓவர் டேம்ப்டு, 2வது கேஸ் கிரிட்டிக்கலி டேம்ப்டு. ஓகே, நம்ம இன்னைக்கு இதோட கிளாஸை முடித்துக் கொள்ளலாம்.